Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 7 ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் காட்டியிருப்பேன். அதை வச்சு நான் என்ன கிளீனிங் வீடியோ போடவே இல்லை. அது போடலாம் நினச்சி போட முடியல, ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு இந்த எல் ஷேப்பில் இருக்க இந்த கேபினெட்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்க கேபினெட் இந்த மாதிரி தான் ஆல்ரெடி இருந்தது. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் என் பையனை வச்சு எடுத்து கீழே வைக்க சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல நிறைய எண்ணெய் பிசுப்பு உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். கண்டெய்னருக்கு பின்னாடியில் நிறைய மேலே இருந்து கீழே நிறைய வழிஞ்சு வந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து இந்த கேபினெட்டுக்கு மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரியல. வெளியில் தான் கவர் பண்ண மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஹோலாக இருக்கும், அதுலேருந்து வழிஞ்சி அவுட்டரில் வரும். அதனால் அந்த இருக்க ஏரியாவும் க்ளீன் பண்ணி அங்கே ஒரு அட்டைப்பொட்டி மாதிரி ஏதாவது போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் வந்து கேபினெட்டே ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்க போர்ஷன்லாம் என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் எனக்கு எட்டவும் எட்டாது, அது யூஸ் பண்ணவும் முடியாது. எதுக்கு இந்த மாதிரி கொடுத்தானே தெரியாது. ஆல்ரெடி கேபினெட்டே ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த கார்னர் போர்ஷனை யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எண்ணெய்லாம் மேலேருந்து கீழே வழிஞ்சு வந்தது. இப்போ பாருங்கள், இந்த வெளியில் அவுட்டரில் கூட மேலேருந்து கீழே ஃபுல்லாக வழிஞ்சு வரும். இப்படி தான் எல்லா கேபினெட்டுமே மேலேருந்து வழிஞ்சு கீழே வர மாதிரி இருக்கும். இந்த கருப்பு கலரில் இருக்கிறதுலாம் காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லைனா வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி தான் அந்த காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போவாங்க. இப்போ வந்து இந்த எண்ணெய் பிசு வந்து நம்மளோட மேஜிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணி பார்த்திங்களா ஒரு செகண்டில் எப்படி க்ளீன் பண்ணியாச்சு. நார்மலாக ஏதாவது சோப்பு வாட்டரு இல்லைனா வேறு ஏதாவது லிக்விட்லாம் போட்டாலாம் இவ்வளோ சீக்கிரத்தில் க்ளீன் ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு எண்ணெய் பிசு கையெல்லாம் வலி எடுத்துரும் நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால். நாங்கள் எப்போவுமே என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா தின்னர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தின்னர் போட்டு 1 தடவை 2 தடவை அதை தொடச்சாலே போதும், சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வேணால் டெட்டால் வாட்டர் இல்லைனா சோப்பு வாட்டர் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். வேறு எது போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்தளவுக்கு க்ளீன் ஆகாது, ஈஸியாகவும் வேலை முடியாது. அதனால் எப்போவுமே நான் தின்னர் போட்டு தான் வந்து இந்த கிச்சன் கேபினெட்டு இந்த அடுப்புக்கு மேலே இருக்க எல்லா போர்ஷனுமே க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் க்ளீன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குன்னு. இப்போ பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் போட்டு அந்த இடத்த கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆப்செட் மாதிரி இருக்குது. அந்த ஆப்செட்டில் வந்து எண்ணெய் பிசுப்பு உட்காந்து அதுக்கு கீழே வழிஞ்சு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் வருது. அதனால் மேலே இருக்கிறதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தின்னர் வச்சு அங்கே இந்த மாதிரி அட்டைப்பொட்டியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொட்டைங்க தான் இருக்கும். அதாவது பாசிப்பயிறு, அவரைக்கொட்டை, அப்புறம் இன்னும் நிறைய சுண்டல்கள், அப்புறம் பாஸ்தா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த சைடு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த கண்டெய்னர் வந்து ரவா இருந்துச்சு, அது காலி ஆகிடுச்சு. இது வந்து கடலை மாவு, இது வந்து அரிசி மாவு, அதெல்லாம் காலியாக இருக்குது. ஃபில் பண்ணோம் கழுவிட்டு. இது ஏன் இந்த மாதிரி வச்சோன்னா, இப்போ இது கீழே வச்சோன்னு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்கும். பின்னாடி என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஹைட்டு மட்டும் கொடுத்துட்டு, இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் மேலே போய் இடிக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக மசாலா பாக்ஸ். நான் மசாலா வந்து எப்பயும் இந்த 3 பாக்ஸில் தான், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது கொத்தமல்லி தூள், இது மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸில் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸில் எஸ்எஸ் பாக்ஸில் இருக்கும்பொழுது ஹேண்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, கீழே விழுவாது. இருந்தாலும் இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி. நான் டெய்லி அடிக்கடி இது தானே 3 நேரம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி மசாலா இதில் கொட்டி வச்சுருப்பேன்.
இது வந்து நரசூஸ் காஃபி தூள். இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்க காஃபி. இது நெஸ்கேஃப்ல தான் ப்ரௌனு, இது ரெட்டு. ஒரே மாதிரி குடித்தா போர் அடிக்கும்ல, அதனால் டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ எது குடிதோ அதை போட்டு குடிச்சுக்குவேன். இது வந்து சுகரு, ப்ரௌன் சுகரு. இது வந்து டீ தூள். இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வடகம். இது அப்படியே வச்சுட்டேன். இது கொஞ்ச நாளில் வந்து அப்புறம் மாற்றிக்கலாம். இது ஏதாவது காலியானதுக்கப்புறம். இது வந்து பெப்பர். பெருங்காயம். இது வந்து குங்குமப்பூ. இதெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்க மாட்டேன். இந்த போர்ஷனுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது என்னால். இதுவே வந்து கீழே ஒரு ஸ்டூல் போட்டு தான் எனக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிறதெல்லாம் ஏதாவது தேவையில்லாத பொருள், அடிக்கடி எடுக்காதது, தேவையில்லாத பாக்ஸ், இதெல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். இதெல்லாம் வந்து டெய்லியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிறது டீ போடுறதுக்கு இது எல்லாமே, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும் ஆக்சுவலாக. அதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் அடிக்கலாம். இதில் நிறையா ஐட்டங்கள், அதாவது மோஸ்ட்லி இது மாதிரிலாம் ஊர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பேன். இந்த கல்பாசி, இது என்னது கடுகு, வெந்தயம், இது பிரியாணிக்கு போடுறது, ஜீரகம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் பல்காக ஊர்லேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது இதை போட்டுட்டு இங்கே வச்சுருவேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வர ஐட்டங்கள் எல்லாம் இதில் வந்து பிரியாணிக்கு போடுறது, மோஸ்ட்லி பிரியாணிக்கு போடுறது அதில் இருக்கும். ஃபைனலாக பார்க்குறதுக்கு இந்த சைடு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து இப்போதைக்கு தான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக இதையும் மாற்றிடுவேன். ஏன்னா அப்பப்போ நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கு நான் வந்து அந்த எண்ணெய் பிசுபிசுப்பை தொடச்சிட்டு இது வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைடு, அதாவது அந்த சிங்க்குக்கு மேலே இருக்க ஏரியா, அங்கே வந்து ஓரளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன் பார்த்திங்களா, அந்த போர்ஷனுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. மெயினாக அதுக்காக தான் இது செய்ய சொன்னேனே. இப்போ அந்த இடத்த தான் எடுத்துட்டு அதே மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். கூண்டு பிடிக்குது, சூடு பண்ணி வச்சுலாமா? கூண்டு பிடிச்சி செட்டு போச்சுன்னா தெரியல. அது எல்லாம் சியாசியில் சப்ஜா சீரா சியாசி தெரியல, ரெண்டு சொல்லிக்கலாம். போட்ட வேட்டையை தப்பாக செஞ்சுட்டு தான் நினைக்கிறேன். உள்ள
இந்த டோர் கழட்ட முடியும் உன்னால? கழட்டலாம் முடியாது, ரிவீட் அடிச்சிருக்காது, எப்படி கழட்டுவேன்? இதில் வந்து என்னது? பாப்கார்ன். சோளம். இது ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டல? ஏம்மா நீ சொன்ன ஐட்டு தானம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து என்னது? பச்சை பட்டாணி. இதில் வந்து கொள்ளு. கொள்ளு கொள்ளு. இது என்னது? பொட்டுக்கடலை. என்ன சின்ன வயசு ஒன்று வருது. இது கொத்தமல்லி. கொத்தமல்லியை இந்த சைடு வச்சிடலாம். ஏன்னா அதிகமாக அரைச்சி செய்கிற குழம்பு இல்லை, கொஞ்சம் ரேராக இருக்கிறத ஓரமாக இருக்கு. அதே மாதிரி இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்காதது இந்த கேப்பில் வச்சுருவேன், அந்த எட்ஜில் வச்சுருவேன். இது வெந்தயம். வெந்தயத்தை அந்த சைடு வச்சுருவேன், ஏன்னா டெய்லி நைட் எடுத்து ஊற வச்சு குடிப்பேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே. ஃப்ளாக்ஸ் சீடு இது நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நட்ஸ் ஏரியாவில் வைக்கணும், அங்கே என்ன ஆர்கனைஸ் பண்ணாதனால இங்கேயே வச்சுட்ருக்கேன். டெய்லியுமே இது எடுப்பேன், அதனால் இது இந்த இடத்துல ஹேண்டியாக இருக்கட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதுக்கு நேராக வச்சா நாங்கள் கொஞ்சம் கஷ்டம். இதில் கொஞ்சம் பாசி பருப்பு. இதில் வந்து சியா சீடு. இதில் ஏதோ காலியாக இருக்குது, அதை கொட்டி வைக்கணும். கடலைப்பருப்பா ஏதோ ஒன்று, அது இந்த திரும்ப ஞாபகம் ஃபீல் பண்ணி வச்சுருக்க ஒன்று தான். இது வந்து எள்ளு. இது வந்து பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுறது. இந்த எள்ளு இந்த சைடு வச்சிடலாம். இது வந்து ஜீரகம், சோம்பு, கசகசா. இது வந்து கஸ்தூரி மேத்தி. இந்த சைடு எடுப்போம். இதெல்லாம் இப்போ வைக்க போகிறதெல்லாம் அந்த பிரியாணிக்கு போடுறது, எல்லாம் வரிசையாக வைக்கிறது எல்லாமே பிரியாணிக்கு போடுறது. பிரியாணி சேவல்கள். ஆமாம், இது தீர்ந்து போச்சு. இது தீர்ந்து போச்சு, இதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். இப்போதைக்கு வைக்கலாம், அப்புறம் ரீஃபில் பண்ணிக்கலாம். கால்பாசி பார்த்தீங்களா, இதுதான் டெய்லியுமே எடுப்பேன். எக்ஸஸாக அதிக குவான்டிட்டி இருக்கிறது மட்டும் இந்த சைடு கேபினில் வச்சுருப்பேன். ஊர்லேருந்து பல்காக வாங்கிட்டு வருது, கொஞ்சம் அதிகமாக ஒட்டுக்காக வாங்குறதுலாம் அந்த மேலத்தில் வச்சுருப்பேன். இப்போ அடிக்கடி பிரியாணிக்கு வரும்போது டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பூ. இது பேர் லவங்கம். சரிதான். இதெல்லாம் பிரியாணிக்கு தேவைப்படுறது தான் இது. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ரேராக இருக்கிறத இந்த ஏரியாவில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது போடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கிற மாதிரி அடிக்கடி இருக்கிறது தான். டக்குன்னு இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம், அந்த மாதிரி ஹேண்டியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். மேலே அதை எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா அந்த ஹைட்டுக்கே இருக்கும். அது ஒன்று தான் வைக்க முடியும். முன்னாடி பின்னாடி வச்சாலும் அது என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த இப்படி என்னால் எடுக்க முடியும், பின்னாடி இருக்கிறது எனக்கு ஹைட்டு எட்டாது. அதனால் இது ஒன்று மட்டும் தான் வைக்க முடியும். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரெக்டாங்கில் வாங்கினது. விட்டுருக்கா ஆர்டர் போட்டு ஓமனில் எங்கெங்கெல்லாம் இந்த கண்டெய்னர் இருக்கோ எங்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க. நான் நாளைக்கு காட்டுற பனானா ஆர்கனைசர் உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் பனானா வச்சு காட்டுறேன் பாருங்கள். முதல்லலாம் வந்து இதை இப்படி தான் பனானா வைப்பேன், அந்த ஃப்ரூட்டு ஸ்டாண்டில் வைக்கும்போது பின்னாடி இருக்கிறதெல்லாம் அழுகி போயிடும். இப்போ நான் வந்து இதில் வச்சுட்டேன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் அழுகாது.
ஆக்சுவலாக பனானா கம்மியாக இருக்குது, பனானா கொஞ்சம் நிறைய இருந்தாலும் அப்படியே தான் நிற்கும். பார்த்தீங்களா, அப்படியே இப்படியால ஆகாது, அப்படியே நிற்கும். நல்லா இருக்குல்ல? இது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, முதல்ல கம்பேர் பண்ணும்போது பின்னாடி இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, இருக்கா இல்லை வாங்கணுமா அந்த மாதிரி யோசிப்பேன். பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போ வந்து என்னென்ன இதில் என்னென்ன இருக்குது, ஏதாவது எக்ஸ்ட்ராஸாக இருக்கா, ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கிறத மறைக்குது. இந்த பாக்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு இதில் கொட்டி வச்சாலும் வேலைக்கு ஆகாது. இதை அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடுவேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தோசைக்கல், சப்பாத்தி கல் ஒவ்வொன்றுக்கு நடுவுலையும் பேப்பர்ஸ் போட்டு ஒன்று மேலே ஒன்று தான் வச்சுருப்பேன். அது வைக்கிறதுக்கு எனக்கு வேறு எங்கேயுமே இடம் கிடையாது. அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் கீழே ஃப்ளோரை க்ளீன் பண்ணும்பொழுதும் அதில் போய் தூசி அண்டிக்கும். அதனால் எப்போவுமே எந்த ஒரு கல்லையுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஒவ்வொரு டைப்பும் கீழே வைக்கும் போதும் க்ளீன் பண்ணும் போது எல்லா ப்ராசஸ்க்குமே அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு தான் இதை ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இதை இப்போதைக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடில் இந்த சிங்க்குக்கு அடியில் இருக்க ஒரு ஏரியாவில் வச்சுருக்கேன். ஆனால் இது பர்மனன்ட் கிடையாது, இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதை வந்து வேறு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு போர்ஷனில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றணும். இப்போதைக்கு வந்து இது இந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் இதில் கல்லெல்லாம் வச்சா நிற்குமோ நிற்காதோ, கீழே அப்படியே உல்ட்டாவாக சாயுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் வச்சு பார்க்கல. ஆனால் வச்சதுக்கப்புறம் சாயலை. ஏன்னா இந்த தவா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகம். இது வந்து கடையில் வாங்கினதில்லை, இது வந்து முரளி ஆஃபீஸ்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. ஒவ்வொரு பிளேட்டுமே ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதனால் இது வெயிட்டு தாங்குமா, அப்படி கீழே விழுந்துருமான்னு நினச்சேன். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, வெயிட்டு நல்லா தாங்குச்சு, கீழே உழுவல. இது இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரைட் சைடு க்ளீன் பண்ணி அங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒவ்வொரு செல்ஃபோட ஃபைனல் அவுட்புட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.